வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த 1999 பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26 கொண்டாடப்பட்டு வருகின்றது. கார்கில் போரில் உயிர்த்த தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவுகூரும் வகையிலும் உயிரோடு இருக்கும் கார்கில் போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் 27வது ஆண்டாக கார்கில் வெற்றி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் கார்கில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சிவக்கொழுந்து, ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தலைமை செயலர் சரத் சௌஹான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், முப்படை தளபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பில் போதை பழக்கத்தை எதிர்த்து 5K ரன் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, டிஐஜி சத்யசுந்தரம், தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு IPS ஆகியோர் தீபமேற்றி கையெழுத்து இயக்கத்தை துவக்கி போட்டியினை துவக்கி வைத்தனர். இந்த ஓட்டம் காந்தி சிலையிலிருந்து துவங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம் வழியாக மீண்டும் காந்தி சிலையில் முடிவடைந்தது. இந்த போட்டியில் சிறப்பு திருநங்கைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டார்கள். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றோருக்கு தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு IPS மற்றும் சத்யசுந்தரம், புதுவை DIG ஆகியோர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் கோப்பைகளையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மார்டின் குழுமம் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நிர்வாகிகள் மகளிர் போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ்களை, பதக்கங்களையும் பெற்றனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகின்றது. அதன்படி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் DIG சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். தவளக்குப்பம் ஸ்டேஷனில் சீனியர் SP கலைவாணன், SP ஜிந்தா கோதன்ராமன், சைபர் கிரைமில் சீனியர் SP ராகவ், போக்குவரத்து வடக்கு பிரிவில் சீனியர் SP திவ்யா, ரச்சனா சிங், பக்தவச்சலம், காரைக்காலில் சீனியர் SP வினய்குமார் கட்ச், கோட்டச்சேரியில் SP சுபம் சுந்தர் கோஷ் மற்றும் திருமலை ராயன்பட்டினம் ஸ்டேஷனில் SP மர்தினி, சோலைநகர் ஸ்டேஷனில் SP ஸ்ருதி யார்கட்டி, காட்டிரிக்குப்பம் SP சுப்பிரமணியன், ஏனாம் SP வரதராஜன், மாஹே SP தனசேகரன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடம் இருந்து 65 புகார்கள் பெறப்பட்டு 29 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கத்தில் உள்ள அமலர்பவம் லோர்த் அகாடமி பள்ளியில் 10ஆம் வகுப்பு, +2, நீட், JEE தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் பாடப்புத்தகங்களை மாற்றியமைக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கணித பாடம் கூட கதையின் மூலம் இருக்கும் வகையில் பாடப்புத்தகங்கள் வடிவமைக்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மட்டுமின்றி இயற்கை நுண்ணறிவையும் மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் புதிய பாட நூல்கள் இருக்கும். வெகு விரைவில் தமிழ்நாட்டின் மொத்த கல்வித் திட்டமும் குழந்தை மைய கல்வியாக மாறப்போகிறது, புதிய காலம் பிறக்கப் போகிறது என்றார். முன்னதாக பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை தமிழக அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். இதில் ரவிக்குமார் MLA, அமலர்பவம் பள்ளி குழும தாளாளர் லோர்துசாமி, பத்திரிகை நிர்வாகி வெங்கட்ராமன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. வெகு விரைவில் இது குழந்தை மைய கல்வி. இந்த குழந்தை மைய கல்வி என்பது என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத வகையில அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண போறோம், இதுல பெண் உரிமை, மண் உரிமை, தமிழர் நலன், பெண்களை மதிக்கக்கூடியது, பெற்றோரை மதிக்கக்கூடியது, மிக முக்கியமா டெக்ஸ்ட் புக் உடைய அளவை குறைக்கிறோம். அப்ப புத்தக சுமையை குறைத்து மனச்சுமையை குறைக்கிறோம். இதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். எனவே அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பீரியடிக்கலா மறுபடியும் அந்த கமிட்டியை நாங்கள் ஹை லெவல் கமிட்டியை கூட்டி வெகு விரைவில் தமிழ்நாட்டினுடைய மொத்த கல்வி திட்டமும் குழந்தை மைய கல்வியா மாறப்போகிறது. புதிய காலம் திறக்கப்போகிறது.
புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் லண்டன் ஆர்க்கிடெக்ட் நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரியில் புதிய ஐடி மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் பொழுது பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடன் இருந்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்காலிலிருந்து வீசும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியிருந்தனர். இப்பிரச்சினை குறித்த பகுதி பொதுமக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களிடம் நேரில் சென்று புகார் மனு அளித்து இதற்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டன் துரிதமாக செயல்பட்டு ஜீவா நகர் பெரிய வாய்க்கால் பகுதியில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் மற்றும் துர்நாற்றத்தை போக்கும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா இயந்திரம் அமைக்கும் திட்டத்தை இன்று முறைப்படி துவக்கி வைத்தார். இத்தொழில்நுட்பத்தின் சிறப்பம்சங்கள் கழிவு நீரில் உள்ள கரிம கழிவுகளை இயற்கை வழியில் சிதைத்து துர்நாற்றத்தை விரைவாக கட்டுப்படுத்தும். கொசுக்கள் மற்றும் நோய் கிருமிகள் உற்பத்தியாவதை தடுத்து பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும். ரசாயனங்கள் ஏதுமின்றி சூழலுக்கு உகந்த இயற்கை நுண்ணுயிரிகள் மூலம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும். பொதுமக்களின் நலன் கருதி புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய தொழில்நுட்ப இயந்திரத்தை அமைத்து தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏ அவர்களுக்கு ஜீவநகர் பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். புதுச்சேரியில் உள்ள சமிப்பிள்ளை தோட்டத்தில் வீடுகளை போக்கியத்திற்கு விற்று மோசடி செய்தவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் ஜோஸ் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி வழக்கறிஞர்கள் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையிலும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் அவர்கள் வழக்கு தொடர்ந்து குற்றவாளி கைது செய்து அவரை பிணையில் வராத வகையில் மனு தாக்கல் செய்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள். அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் 4வது ஆண்டாக உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. அம்மா அறக்கட்டளை தலைவரும் அதிமுக மருத்துவர் அணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து பணி ஆணை வழங்கினார். இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, பிடெக், எம்டெக், MCA மற்றும் அனைத்து பட்டதாரிகள் என தகுதி உடையோருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களுக்கு தகுதி உடைய இளைஞர்களை நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டார்கள். சென்னையை சேர்ந்தவர் ஸ்டீஃபன். இவர் தனது நண்பருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்திருந்தார். நேற்று மாலை தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதிக்கு சென்ற ஸ்டீஃபன் அதிக குடி போதையில் பாதுகாப்பு எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கி குளித்துள்ளார். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கிய ஸ்டீஃபன் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டனர். இதையடுத்து அங்கிருந்த லைஃப் கார்டு ரமேஷ், சுந்தர் ஆகியோர் கடலில் இறங்கி ஸ்டீஃபனை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நண்பருடன் மீண்டும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதேபோல் நாமக்கல்லை சேர்ந்த 63 வயது மூதாட்டி நேற்று புதுச்சேரியில் நடந்த உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். அங்கு உறவினர்களிடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக மனமுடைந்த அவர் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து மாலை 6 மணிக்கு சீஹல்ஸ் ஹோட்டல் பின்புறம் உள்ள கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த லைஃப் கார்டு முத்துக்குமார் மற்றும் கடலோர காவல் படையினர் மூதாட்டியை மீட்டனர். அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்து அறிவுரை கூறி அவரை அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2001-2006 கல்வியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், CSR மேலாளர் திவாகரன் மற்றும் நிர்வாகிகள் முனைவர் முத்துவுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அவரது சமூக மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சிப் பணிகளை பாராட்டி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று
தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சமைப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மோரிசான் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 90ஆம் ஆண்டு ஆடி மாத மகா உற்சவ விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிற்சங்க செயலாளர் திசுல் அவர்கள் தனது சொந்த செலவில் நன்கொடையினை கோவிலுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் மற்றும் பிரகாஷ், பரசுராமன், ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். 80வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் கரியமாணிக்கம் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தின. கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் தலைமை தாங்கினர். மாவட்ட துணை செயலாளர் ரைசுல், மாவட்ட மருத்துவமனை செயலாளர் அகமது உசேன், கிளை நிர்வாகிகள் சபீர்கான் மற்றும் இப்ராஹிம் கான் ஆகியோர் பொதுமக்களிடம் இரத்த தானத்தின் அவசியம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் தங்களது இரத்தத்தை தானமாக வழங்கினர். இரத்த தானம் செய்த அனைவருக்கும் திருக்குரான் தமிழாக்கம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் பங்கேற்ற பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர் மற்றும் ஜூஸ் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் மற்றும் இரத்த தானம் செய்தவர்களுக்கு ஜிப்மர் அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பாகர்கோமியன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமத்திற்கு ரூபாய் 28,94,000 திட்ட மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம், கழிவுநீர் வடிகால் அமைத்தல், புதுக்கோவில் குளம் மேம்படுத்தும் பணி ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அணு கார்டன் பகுதியில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அணு கார்டன் பகுதியில் நிலவி வரும் சுத்தமான குடிநீர், கழிவுநீர் வடிகால் வசதி, சாலை மேம்பாடு, குறைந்த மின்னழுத்த பிரச்சினை, தெருவிளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் ராமு, பொதுமக்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் படிப்படியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து அணு கார்டன் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமுவுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் செந்தில்குமார், துணைத் தலைவர் முருகன், செயலாளர் ஹரி, பொருளாளர் முகமது காசிம், செயற்குழு உறுப்பினர்கள் குமார், வில்லியம்ஸ், முத்துராமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அணு கார்டன் மற்றும் பச்சை வாழையம்மன் நகர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் தங்களது குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக தெரிவித்து தீர்வு பெறலாம் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கேட் தெரிவித்தார். கோட்டச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து மோசடி, குடும்ப தகராறு, திருநாய் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் பெறப்பட்டன. இப்புகார்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பி வைத்து ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மேலும் திருநள்ளாறில் நடைபெறவுள்ள தர்மை ஆதினம் விழாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி இந்து முன்னணி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் சுதேசி மில் அருகே சனிக்கிழமை மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கும் டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் பொழுது காவல்துறையின் அடக்குமுறை காலான மாணவர்களுக்கும் புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதையொட்டி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி தலைமை தாங்கினார். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற தலைவர் முருகன் நோக்குவுரையாற்றினார். மாணவர் பெருமன்ற பொருளாளர் ஆகாஷ் நிகழ்ச்சி நோக்கம் குறித்து பேசினார்.
இந்த நிகழ்ச்சியில் மாணவர் பெருமன்றம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தை சேர்ந்த பலர் கலந்து கொண்டார்கள். மூலகுளத்தை சேர்ந்தவர் குறைந்த விலையில் டிஜிட்டல் நாணயம் வாங்குவது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது அது தொடர்பான விளம்பரத்திலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டபொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் 1000 டிஜிட்டல் நாணயங்களை அனுப்புவதற்கு முன்பணமாக ரூபாய் 94,000 செலுத்தும்படி தெரிவித்தார். இதை நம்பி பணம் செலுத்திய நிலையில் டிஜிட்டல் நாணயம் எதுவும் அவருக்கு வரவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் 4,999, பாகூரை சேர்ந்த பெண் 12,000, கரியமாணிக்கத்தை சேர்ந்தவர் 38,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,40,999 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் ஆற்றங்கரை விநாயகர் என்னும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதம் வெள்ளியன்று மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு நேற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீப ஆராதனை காட்டி அம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் கம்மியன் கூடப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் தினமும் சுவாமி மீன் அலங்காரத்தில் திரு வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கூடப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் ஏரிக்கரை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ தீபாஞ்சம்மன் ஆலய ஆடி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மகா கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், கரகம், வீதியுலா, பால்குடம், தீச்சட்டி வழிபாடு, அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வான வேடிக்கையுடன் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமி சிறப்பு மேல் அலங்காரத்தில் திரு வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான பக்க சூரனுக்கு சோறு போடுதல், ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவின் நிறைவு நிகழ்வாக நேற்று மஞ்சள் நீராட்டு விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. தீமிதி உற்சவத்திற்கு பின் அம்மன் குளிர்ச்சியடைய வேண்டும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ திரௌபதியம்மன் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களின் துயரங்கள் நீங்கி ஊர் சுபிட்சம் பெற வேண்டி மஞ்சள் நீரால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. வீதியுலா வந்த அம்மனுக்கு பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் தீப ஆராதனை காட்டி வழிபட்டனர். மேலும் மஞ்சள் நீராட்டை விழாவை ஒட்டி இளைஞர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி மேலத்தாளங்களுடன் ஆடிப்பாடி அம்மனை உற்சாகமாக வரவேற்றனர். இந்நிகழ்வில் உபயதாரர்களான வன்னியர் சமூகத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, உபயதாரர்கள், வன்னியர் சமூகத்தினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.